நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணமான மியராஜ் என்றபோது வழியில் ஒரு இடத்தில் கஸ்தூரி நறுமணம் வீசுவதை உணர்ந்தார்கள். நபிகளார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், ஜிப்ரீலே, என்ன இது, இவ்வளவு நறுமணம் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டார்கள். அதற்கு வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நெஞ்சை உருக்கும் வரலாற்றை கூறினார்கள். இந்த நறுமணம் ஃபிர்அவுனின் மகளுக்கு தலை சீவிவிட்ட மாஷிதா என்ற பெண்ணுடையது. அவர் ஒரு இறைநேசர். ஒருமுறை ஃபிர்அவுனின் மகளுக்கு தலை சீவும் பொழுது மாஷிதாவின் கையிலிருந்த சீப்பு கீழே விழுந்தது. அப்போது அவர் அறியாமல் பிஸ்மில்லாஹ், அல்லாஹுவின் பெயரால் என்று கூறினார். இதை கேட்ட ஃபிர்அவுன், என்னைத் தவிர உனக்கு வேறு கடவுள் உண்டா என்று மிரட்டினான். ஆனால் மாஷிதா, எனக்கும் உனக்கும் இறைவனான அல்லாஹ் ஒருவனே என்று உறுதியாக கூறினார். ஆத்திரமடைந்த ஃபிர்அவுன் மாஷிதாவின் கண்முன்னே அவரது குழந்தைகளை கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் வீசினான். இறுதியில் மாஷிதாவும் அந்த எண்ணெய் கொப்பரையில் வீசப்பட்டு உயிர் நீத்தார். மாஷிதா மற்றும் அவரது குழந்தைகளின் எலும்புகள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்திலிருந்துதான் இந்த கஸ்தூரி நறுமணம் வீசியது. கொடுங்கோலனுக்கு அஞ்சாமல் தன் உயிரை விடவும் ஈமானை உயரியதாக கருதிய அந்த பெண்ணின் உன்னதமான தியாகத்திற்கு இறைவன் வழங்கிய கௌரவமே அந்த நறுமணம். இந்த நறுமணம் வெறும் வாசனை மட்டுமல்ல, ஒரு மூமினின் சோதனை காலங்களில் காட்டும் உறுதிக்கான இறைவனின் பரிசு என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. இதைப்போல பல வரலாறுகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.